ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்போவுமே இன்டர்வியூவில் காமனாக கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? மல்டி த்ரெட்டிங் தாங்க. ஸோ மல்டி த்ரெட்டிங்னா என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதில் உள்ள த்ரெட்ஸோட லைஃப் சைக்கிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட், மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பேர்லேயே இருக்குது த்ரெட். அதாவது ஒரு ப்ராசஸை நம்ம சின்ன சின்னதாக பிரித்து அதை நம்ம ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸை சின்னதாக பிரித்து நம்ம இதை பண்ண போகிறோம், ஒரு டாஸ்க்கோ பண்ண போகிறோம் இல்லையா. இது ப்ரோக்ராமிங் வைஸாக சொல்லணும்னா ஒரு டிஃபிகல்ட்டான ப்ரோக்ராமை குட்டி குட்டி ப்ரோக்ராமாக பிரித்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரே மெமரி யூஸ் பண்ணி, ஒரு ப்ரோக்ராமோட மெமரியை தான் எல்லா த்ரெட்டுமே ஷேர் பண்ணிக்கும். ஸோ இது ஜேவிஎம்மில் ரன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. லைஃப் டைம் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த ப்ரௌசரில் அட் டைமில் நீங்கள் எவ்வளோ டேப்ஸ்னாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். லைக் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணலாம், ஜிமெயில் ஓப்பன் பண்ணலாம், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமை மல்டிபிள் த்ரெட்ஸ் சைமில்டேனியஸாக எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட், இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸில் என்ன பண்ணுவேன், நார்மலாக ஒரு ஃபியூ மெத்தட்ஸ் எழுதுவேன், அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் எழுதுவேன். இதை சும்மா சிம்பிளான ஜாவா ப்ரோக்ராமாக எழுதியிருக்கேன். சரி, இப்போ இதை நான் த்ரெட் கான்செப்டாக மாற்றணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் தேவைப்படுது. அந்த கிளாஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரெட் கிளாஸ். இப்போ ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸில் யூஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் சாம்பிள் எக்ஸ்டென்ஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. உள்ளே போயிடும். த்ரெட் கிளாஸில் என்னென்னா டிஃபால்ட்டாகவே நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதில் மெயினானது என்னென்னா ஒரு த்ரெட்டுங்கிறத ரன் பண்ணணும். ஸோ அந்த ரன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த ரன் மெத்தடை நீங்கள் உங்களோட கிளாஸில் ஓவர்ரைட் பண்ணி என்ன நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்களோ அவங்க கோடை நீங்கள் அதில் கொடுத்துட்டு இப்போ இது ரன் மெத்தட் எழுதிட்டோம் இல்லையா. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு கிளாஸ் இதை ரன் பண்ணுறதுக்காக, இதை அக்செப்ட் பண்ணுறது, இந்த த்ரெட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இன்னொரு டெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்குவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சாம்பிள் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு கால் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம ரன் ஆஃபை கால் பண்ணல, நல்லா நான் வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் ஆஃப் கால் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டார்ட் ஆஃப் நம்ம த்ரெட் கிளாஸ்க்கு போயிட்டு அங்கே இருந்து உள்ள அந்த ரன் ஆஃப் மெத்தடை இது இன்வோக் பண்ணும். சரியா, இதுதான் அந்த த்ரெட்டோட ரன்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இது ஒரு வே. நம்ம இந்த த்ரெட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வே என்னன்னு கேட்டிங்கன்னா இது. இன்னொரு வே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு ரன்னபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள அதே தான் இதுக்கும் ரன் ஆஃப் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கோடிங் எந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணும் அந்த த்ரெட்குள்ளங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த கிளாஸை அந்த கிளாஸுக்கு எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ், எத்தனை த்ரெட்ஸ் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாலோப் கொடுத்துட்டு ஒரு 5 த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன்னு சொன்னாலும் 5 த்ரெட்ஸ் அந்த 5 ஆப்ஜெக்ட் அந்த ஃபாலோப்புக்குள்ளே க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 5 த்ரெட்ஸ் உங்களுக்கு கால் ஆகிடும். சரி, இப்போ நம்ம ரன்னபிள் பார்த்தோம், த்ரெட் கிளாஸ் பார்த்தோம். எது பெஸ்ட், நான் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட சினாரியோக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போது த்ரெட்டுங்கிறது கிளாஸ் இல்லையா. கிளாஸ் இன்னொரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், நம்ம சாம்பிள் கிளாஸ் வச்சுருந்தோம், அதை த்ரெட் கிளாஸில் எக்ஸ்டென்ஸ் பண்ணி உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஜாவாவில் நீங்கள் மல்டிபிள் கிளாஸஸ் எக்ஸ்டென்ஸ் பண்ண முடியாது. மல்டிபிள் இன்க்ரிடன்ஸ் அந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போது ஒரு சப்போஸ் நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, இன்னொரு கிளாஸையும் உங்களுக்கு தேவைப்படுது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் உங்களால் பண்ண முடியாது. அந்த டைமில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளும் அடுத்து என்ன கிளாஸ் உங்களுக்கு தேவையோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், பண்ணிக்கலாம். இன்டர்ஃபேஸாக இருந்தால் எவ்வளோ இன்டர்ஃபேஸ்னாலும் நம்ம காமா போட்டு இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம்.
இது வந்து சினாரியோ. ஆனால் த்ரெட் கிளாஸோட யூஸ் என்ன அப்படின்ட்டா, நீங்கள் த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அதில் வந்து சில இன்பில் மெத்தட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சினாரியை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து மல்டிபிள் கிளாஸஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற சினாரியோவில் நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இப்போ கிளியராக பார்த்துட்டோம் என்னது வந்து ரன்னபிள், என்னது த்ரெட் கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் த்ரெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது த்ரெட் அப்படிங்கிறத ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராசஸ் தானே. ஸோ அது வந்து ப்ராசஸ் வந்து அதுக்கான ஒரு ஸ்டெப் இருக்கும்ல, இந்த ஸ்டேஜ் இருக்கும் அந்த ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன, ஒரு த்ரெட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது. அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம், எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ப்ரோக்ராமிங் வைஸாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரோக்ராமிங்லேயே வந்துட்டு நான் இப்போ வந்து அந்த த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த என்னோடய சாம்பிள் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒரு த்ரெட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, அதுதான் நியூ ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து ரன்னபிள் ஸ்டேட், அதாவது அந்த த்ரெட்டை நான் வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் தான் வந்து ரன்னபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த த்ரெட்டை டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு இன்பில்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ்க்கு போயிடும். உள்ளே வந்து ஒரு ஷெடியூலர் வச்சுருப்பாங்க. ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, ஜாவா விர்ச்சுவல் மெஷின் இருக்குது, உள்ள ஷெடியூலர் இருக்குது. அது வந்து இந்த த்ரெட் வருது. இந்த வரும்போது அது வந்து உள்ளே வந்து ஆல்ரெடி கரண்ட்டாக எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இது ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் இது உள்ளே அனுப்பும். ஸோ இந்த ரன்னபிள் ஸ்டேட்டில் இந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளாக்டு ஸ்டேட். பிளாக்டு அப்படின்னாலே வந்து நமக்கு தெரியுது. ஸோ அது வந்து அந்த த்ரெட்டை வந்து ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம்டு வெயிட்டிங்கும் இருக்குது. அதாவது ஸ்லீப் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுத்து ஒரு பர்டிகுலர் டைம், இவ்வளோ செகண்ட்ஸ் வந்து என்னோடய த்ரெட் வந்து ரன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா அவ்வளோ செகண்ட்ஸ், 1000 செகண்ட்ஸ்க்கு வந்து அது ரன் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரன்னபிள் ஸ்டேட்க்கு போயிட்டு ரன் ஆக ஆரம்பிக்கும், ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகும். இப்போ நம்ம வந்து நியூ, ரன்னபிள், அப்புறம் டைம்டு வெயிட்டிங் பார்த்துட்டோம், வெயிட்டிங் ஸ்டேட் பார்த்துட்டோம். வெயிட்டிங் ஸ்டேட்டுங்கிறது டைம் கொடுக்காம நம்ம வந்து வெயிட்டிங் ஸ்டேட்லேயே வச்சுருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அது வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து டெர்மினேட்டட் ஸ்டேட். டெர்மினேட்டட்னா அந்த வேர்ட்லேயே இருக்குது. இப்போ அந்த த்ரெட் வந்து எனக்கு வந்து 2 வேல வந்து டெர்மினேட் ஆகும். ஒன்று, அந்த த்ரெட்டோட அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, நமக்கு அதோட வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா டெர்மினேட் ஆகிடும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு டிஃபால்ட் இஷ்யூஸ் வந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது டெர்மினேட் ஆக சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து த்ரெட் பற்றி வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். த்ரெட்னா என்னென்னு பார்த்துட்டோம், எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்த்துட்டோம், அதோட லைஃப் சைக்கிள் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ எந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.